இந்த வீடியோ வந்து ஒரு சில பெண் வீட்டு ஆட்களுக்கு தான் நான் போடுறேங்க. அதாவது விவசாயம் பண்ற பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், ஆனா பண்ணையம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எதுக்கு வந்து பண்ணையம் வேணும் உங்களுக்கு? உங்க பிள்ளை தோட்டத்துல வந்து வேலை செய்ய போறது இல்ல, ஐடில மாப்பிள்ள வேணுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணையத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல நாங்க இப்ப விவசாயம் வீடியோ போடும்போது அதுலயுமே வந்து எவ்வளவோ அண்ணா தம்பி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க, அக்கா நீங்க விவசாயம் வீடியோ போடுறது ஓகே, உங்க வீட்டு பையனுக்கு நாளைக்கு பொண்ணு கிடைக்காம போயிரும். ஈவன் இந்த விஷயத்த என் தம்பியே என்கிட்ட வந்து சொன்னான், நீ வீடியோ போடுறதெல்லாம் ஓகே தான் பாப்பா, விவசாயம் பண்ணா இன்னைக்கு யார் பொண்ணு கொடுக்குறாங்க, ஸோ வந்து நம்ம விஷயத்தையெல்லாம் சொல்றோம் அப்படிங்கும்போது வந்துட்டு நாளைக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்டா இருக்குதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எந்த தப்பும் செய்யல, ஓகேங்களா? நாங்க எந்த கொலை குத்தம் செய்யல, நாங்க எந்த தப்பும் செய்யல, விவசாயம் பண்றோம் அவ்வளவுதான். நீங்க என்ன ஐடில இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், எங்க இருந்தாலும் சாப்பாடுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அது யாரு செய்வாங்க? விவசாயம் பண்றவங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். மனுஷனா கூட சில பேர்லாம் மதிக்கிறது இல்ல. ஒரு விவசாயம் பண்றவங்கள மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர் அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல எழுதுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. நீங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம், விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துலயும் சொல்லாதீங்க.